ஸோ ஒரு விஷயம் வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒரு வேலை செய்ய போறீங்கன்னா அந்த ஒரு வேலை மேலே ஒரு முழு நாட்டத்தோட ஒரு முழு கியூரியாசிட்டியோடு நீங்கள் அதை பண்ணும்போது அதில் வந்து உங்களால் பர்ஃபெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுவே வந்து ஒரு கரெக்டான ஒரு புரிதல் இல்லாமல் கரெக்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த ஒரு வேலையை நீங்கள் செய்ய போனீங்கன்னா அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த கியூரியாசிட்டி, இந்த ஒரு விருப்பம், அதாவது நமக்கு ஆர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ஆர்வத்தோட நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் மேலே எப்படி ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணலாம், அதை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வந்து மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல் வெறுங்கிரி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்து மேலே ஒரு கியூரியாசிட்டி அப்படிங்கிறது இல்லை. அது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பட் நீங்கள் வந்து அதை எனக்கு தேவையில்லை, இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்தீங்கன்னா கேள்விகளை உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு எழுப்பிக்கோங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது ஏன் என்னோட லைஃபுக்கு தேவை, அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன ஒரு விஷயம் வேணால் தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் வந்து எப்பவுமே உங்களுக்கு அன்வான்டாக மாறத்துக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு சூழல்ல, ஏதோ ஒரு இடத்துல நீங்க எதிர்பாராத விதத்துல வந்து அந்த ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு ஐடியா, ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது வந்து எப்ப வேணா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் அதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போது, இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னென்ன மாதிரியான பெனிஃபிஷியலாக எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணி ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே எல்லாத்தையுமே திங்க் பண்ணி வச்சுட்டு இருப்போம். எனக்கு இது இருந்தால் போதும், இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நான் வாழ்க்கையில் வந்து பெரிய ஆள் ஆயிடுவேன், எனக்கு இது மட்டும் இருந்தால் போதுமே, எனக்கு இதெல்லாம் தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி அன்வான்டா நிறைய விஷயங்களை ஒதுக்கிட்டு இருப்போம். ஸோ வந்து அந்த ஒரு மென்டாலிட்டியை ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. ஜஸ்ட் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. நம்மளோட மென்டாலிட்டி வந்து என்னென்ன மாதிரிலாம் புதிய புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்காக முற்படுது அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. அதாவது திஸ் இஸ் எனஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இதை தாண்டி நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதை தாண்டி நம்ம எப்படியாச்சும் கொஞ்சம் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து எங்கே வந்து இது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை தாண்டி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தான் உங்களை உந்தி தள்ளிக்கணும். அண்ட் தேர்ட் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரியாமல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அது வந்து கரெக்டாக இருக்காது, நமக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதை கற்றுக்க வேணாம், நம்மளோட லைஃப்பில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒரு செயலாக இருந்துட்டு இருக்கு, இது வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே நினைக்காதீங்க. ஸோ வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே நீங்கள் எதுவுமே முடிவு பண்ணவே பண்ணாதீங்க. ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு அது பிடிக்காம போனாலும் அதை பத்தின ஒரு சில விஷயங்களை, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கேதர் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இதுதானே இருக்கு, ரொம்ப கஷ்டமான ஒரு இதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தோண ஆரம்பிக்கும். ஸோ வந்து நீங்க ஒரு விஷயத்தை பத்தி முழுமையாக தெரியாம இங்க இருந்துகிட்டே அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் ஃபோர்த் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு விஷயம் நினைச்சு வச்சுட்டு இருப்பீங்க தெரியுமா, இதுக்கு மேல நம்மளால பண்ணவே முடியாது, இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து நினைச்சு வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதை தாண்டி விச் மீன்ஸ் அதாவது அந்த அன்எக்ஸ்பெக்டட் திங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நீங்க நினைக்காத எதிர்பாராத விஷயம் நடக்குதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் வந்து கோ த்ரோ பண்ணி பாருங்க. ஓகே நான் வந்து இது வரைக்கும் இதை நினைச்சதே இல்லை, என்னோட லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் நடக்கும் அப்படின்னு நினைச்சதே இல்லை, ஆனா திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துச்சு, ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சூழல் எனக்கு வந்துருச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பாருங்க. ஸோ வந்து அந்த மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் திங்கை வந்து நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த புரிதல் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் ஏற்படும். நீங்க வந்து எதுவுமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு செயலா நினைக்க மாட்டீங்க. ஒரு கியூரியாசிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இன்பில்டா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அண்ட் ஃபிஃப்த் விஷயம் வந்து இதுல வந்து எல்லாருமே நிறைய பேர் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அதாவது பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு நடந்த ஒரு தவறான ஒரு சூழல்கள் காரணமாவோ இல்ல தவறான ஒரு நிகழ்வுகள் காரணமாவோ இப்போ பிரசன்ட்லயும் அந்த ஒரு விஷயமானதுல தவறா தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பாஸ்ட்ல நடந்த ரிக்ரெட்ஸை நினைச்சு இப்போ அந்த ஒரு வேலையை வந்து ஒதுக்கி வச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஸோ வந்து உங்களோட பாஸ்ட்ல வந்து ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு புரிதலற்ற நிலையினால நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்துல வந்து கரெக்டா செயல்படாம போயிருக்கலாம். ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ வந்து அது கரெக்டா நமக்கு செட் ஆகாது. ஸோ வந்து நீங்க போன வருஷம் ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அது வந்து கஷ்டமா இருக்கும்னு அவசியம் கிடையாது. அதை பத்தின ஏதோ ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து போன வருஷம் கஷ்டமா இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு ஈஸியா மாறதுக்கான ஒரு சூழல்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து பாஸ்டோட உங்களோட பிரசன்ட் நடக்கிற விஷயங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. அண்ட் சிக்ஸ்த் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கஷ்டமா இருந்துட்டு இருக்கு, நீங்க வந்து அதை புரிஞ்சிக்க முடியல, நமக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா
ஜஸ்ட் அது வந்து கேமிங் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் டீச்சர்ஸை பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயம் வந்து பசங்களுக்கு சொல்லி தர முடியல, பசங்க வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது ஒரு கேம் வாயில வந்து கொண்டு போய் ஒரு கேம் மூலமாக அதை வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸும் வந்து டீச்சர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு கோடிங் கற்றுக்க போறீங்களா, அந்த ஒரு கோடிங் வந்து உங்களோட மைண்டில் ஏறல, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னா அது டிஃப்ரெண்ட்டாக நான் எப்படி கற்றுக்க முடியும், அதுலேருந்து வேற வே ஆஃப் லேர்னிங் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சது மூலமா அதை கொண்டு வந்து அதை ஈடுபடுத்தி நான் வந்து அதை கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த கேமிங் லேர்னிங் டெக்னிக்கை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எது வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதாவது இதுக்கு வந்து இந்த ஒரு மெத்தட் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்க வந்து எப்படி நான் இதை வந்து கண்டுபிடிக்கலாம், புதுசாக இந்த கோடை தூக்கி ஒரு கேம் மூலமா எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல அதை நான் ஈடுபடுத்தி அதை எப்படி புதுசாக நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் வந்து உங்களை வந்து முற்படுத்தினுமே தவிர எதுவுமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது. ஸோ வந்து இந்த ஒரு கேமிங் லேர்னிங்கை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலான ஒரு விஷயம் வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவை எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கோங்க. எப்பவுமே இதுனா இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கணும், இது வந்து வேற மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எத்தனையோ முறை நிறைய வாட்டி வந்து தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும், எல்லாத்தையுமே நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு என்னோட லைஃப்ல வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் கான்ஸ்டன்ட்டாக ஒரே மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. என்னோட லைஃப்ல நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா இது வந்து லைஃப் லாங் வரைக்கும் எனக்கு இது கரெக்டாக கை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சான்ஸே கிடையாது. எப்போ வேணா எப்படி வேணா எது வேணா மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அது ஃபியூச்சரில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் அதை லேர்ன் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் உங்களை வந்து அதுக்கு பில்ட் பண்ணிக்கணுமே தவிர யாரும் வந்து வெளிப்புறத்துலேருந்து உங்களுக்கு வந்து உந்துதல் கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான கியூரியாசிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணணும். இன்பில்டாக கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. அதை தான் நீங்கள் பிடிச்ச மாதிரி நீங்கள் தான் மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.